Hello my dear buddies, welcome back to Cinema Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லீடர் படத்தோட கிளிம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி இருக்கார்ல, அவருடைய படம். ஸோ லெஜண்ட் படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 4 years கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் அவருடைய படத்தோட அப்டேட் வருது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி என்னென்ன மாதிரியான ரிவ்யூ வந்தது, அது என்னென்ன மைனஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு படம் கதை கேட்டு அவர் ஓகே பண்ணி இப்போ நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து RS துரை செந்தில்குமார். SKக்கு வந்து காக்கி சட்டைன்னு ஒரு படம் கொடுத்து அவரை வந்து இந்த காமெடி அந்த ரொமான்டிக் மூவிஸ்லேருந்து மாஸ் ஹீரோவாக மாற்றினதில் காக்கி சட்டை ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த படம் கொடுத்தவர் அவர் தான். அதே மாதிரி சூரிக்கு வந்து கருடன் ஒரு படம் கொடுத்து அவரையுமே ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ண வச்சு அப்படி கொண்டு வந்தார். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம சரவணன் அண்ணாச்சி அவரையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிளிம்ஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். டேய், கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? அண்ணா எல்லா ஏரியாவிலையும் ஆளுங்க இறங்கி தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணா பூரா வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பார்க்குறேண்ணே. யாருடா அவன் நம்ம வண்டியை தொட்டிருக்கான்? போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ணே. என்னல சொல்லுத? ஆமாண்ணே, அந்த பிள்ளையோட அப்பா. பயங்கரமா இருக்குங்க. டேய் மயிறு, நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. டைலாக் தாம. I like this flavor pa. ஏப்ரலில் படம் ரிலீஸ், ஏப்ரல் 2026 போட்டிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு அந்த ஷாட்டில் டீட்டெயிலிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மலையில் கொடை பிடிச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து காது கேட்காது போல் அந்த மிஷின் ஒன்று காதில் வச்சுருக்காங்க. அது எடுத்ததுக்கப்புறம் அந்த பாம் பிளாஸ்ட்டு. ஸோ அதான் அந்த அப்பாவாக அவர் நடந்துக்கிட்டதும் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து செம்மையாக ஸ்க்ரீனில் அப்படி மாஸ் வந்து பயங்கரமாக கொண்டு வர்றதுக்கான சீக்வன்ஸுங்க. அதையே வந்து ஒரு படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவாக டைட்டில் ரிவ்யூவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் படத்தில் என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ் இருக்குன்றது வந்து என்னால் இமேஜின் பண்ண முடியுது. எப்படி இருக்க போகுதுங்கிறதும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ரெட்டு ஆரஞ்சு இதை வச்சு விளையாட்டிருக்காங்க கலரு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மேபி அந்த ஸ்லோவாக பண்ணாலுமே அதையே வந்து ஸ்லோ மோஷனில் அப்படி காட்டி செம்மையாக அதை அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவரால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே அந்த அடிக்கிறது, கத்தியால் குத்துறது எல்லாமே வந்து அப்படியே ஸ்லோ மோஷனாக அப்படியே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அது மேட்ச் பண்ண விதம் சூப்பர். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிடுது. ஸோ RS துரை செந்தில்குமார் பின்னீர் வருங்க. ஸோ சிம்பிளான ஸ்டோரி எடுத்து நல்லா அதில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த ஃபைட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக ஒன்று பண்ணிடுவார். அது நம்பிக்கை இருக்குது. அதில் நம்ம சரவணன் அவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா எனக்கு படுது.
ஸோ அந்த படத்தில் மேபி நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அவர் அந்த க்ளீன் ஷேவ் லுக்கில் இருந்தது தான் ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து தாடி வச்சு அந்த லுக் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி நல்லா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு பயங்கரமாக இருக்குங்க. நல்லா தெரிகிறாரு இந்த படத்தில், இந்த கிளிம்ஸ் வீடியோவில். அவுட்புட் வந்து பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து கிப்ரான் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. மியூசிக் வைஸும் சூப்பர் ஒர்க்குங்க, பயங்கரமாக இருந்தது. ஃபேஸ் ரிவீல் பண்ணது, டைட்டில் ரிவீல் பண்ண இடத்துலலாம் நல்லா அந்த எலிவேஷன் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். படம் வரும்போது பார்ப்போம். ஏப்ரல் 2026 படம் ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க.